அப்பா இளையராஜாவின் பாடல்களை எழுத்துப்பூர்வமாக அனுமதி பெற்று தான் பாடவுள்ளதாக இசையமைப்பாளர் கார்த்திக் ராஜா தெரிவித்துள்ளார். ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி கோவை இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரியில் இசையமைப்பாளர் கார்த்திக் ராஜாவின் இசை நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. அதனை முன்னிட்டு செய்தியாளர் சந்திப்பு கோவையில் நடைபெற்றது. இதில் பேசிய கார்த்திக் ராஜா, கோவையில் நடைபெறும் தன்னுடைய முதல் நிகழ்ச்சி இதுதான் என்று தெரிவித்த அவர், காப்புரிமை குறித்து ஆய்வு மேற்கொண்டு பாடல்களை தேர்ந்தெடுத்துள்ளதாகவும் அதை மட்டுமே பாடவுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் தனது அப்பா இளையராஜாவின் பாடல்களையும் எழுத்துப்பூர்வமாக அனுமதி பெற்று தான் பாடவுள்ளதாக தெரிவித்தார். அடுத்த 2 மாதங்களில் தனது இசையில் 2 படங்கள் வெளியாவதாகவும் கூறினார். படங்கள் நெக்ஸ்ட் இன்னும் அடுத்த 2 monthsல 2 படம் வெளியாக இருக்கு. அதுக்கும் கண்டிப்பா நான் உங்களை கண்டிப்பா இங்க வந்து நான் சந்திப்பேன். மயிலாடுதுறை அருகே சரக்கு வாகனம் இருசக்கர வாகனம் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் இருசக்கர வாகனத்தில் பயணித்த ஒருவர் உயிரிழந்தார். மயிலாடுதுறை அருகே மல்லியம் கிராமத்தை சேர்ந்த மாரிமுத்து மகன் சிவா. முதுகலை பட்டப்படிப்பு படிக்கும் இவர் 10க்கும் மேற்பட்ட நண்பர்களுடன் மங்கைநல்லூர் கிராமத்தில் உள்ள திருமண விழா ஒன்றில் கலந்து கொண்டுள்ளார். தொடர்ந்து நண்பர்களுடன் மற்றொரு திருமண நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக மயிலாடுதுறை நோக்கி இருசக்கர வாகனத்தில் மூவலூரை சேர்ந்த தேவசகாயம் மகன் ராஜ்குட்டி என்பவருடன் சிவா சென்றுள்ளார். அப்போது அகரக்கீரங்குடி கிராமத்தில் திருவாரூர் செல்லும் சாலையில் எதிரே சவுக்கு மூங்கில்களை ஏற்றி வந்த சரக்கு வாகனமும் இவர்களது இருசக்கர வாகனமும் எதிர்பாராத விதமாக நேருக்கு நேர் மோதியது. இதில் இருசக்கர வாகன முன்பகுதி அப்பளம் போன்று நொறுங்கியதில் இருசக்கர வாகனத்தில் பின்னால் அமர்ந்து வந்த சிவா சம்பவ இடத்திலேயே தலையில் அடிபட்டு பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் படுகாயமடைந்த ராஜ்குட்டியை மீட்டு அருகில் இருந்தவர்கள் 108 ஆம்புலன்ஸ் மூலம் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் அறிந்து வந்த போலீசார் உயிரிழந்த சிவா உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர். மேலும் விபத்தை ஏற்படுத்திவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடிய சரக்கு வாகன ஓட்டுநரை தீவிரமாக தேடி வருகின்றனர். செங்கல்பட்டு அடுத்த பரனூர் சுங்கச்சாவடி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் 2 கார்கள், ஒரு அரசு பேருந்து என 3 வாகனங்கள் அடுத்தடுத்து விபத்திற்குள்ளானதில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. செங்கல்பட்டு பரனூர் சுங்கச்சாவடி அருகே ரயில்வே மேம்பாலத்தில் 2 கார்கள், ஒரு அரசு பேருந்து அடுத்தடுத்து ஒன்றன் பின் ஒன்றாக மோதிக்கொண்ட விபத்தில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விபத்து காரணமாக அடுத்தடுத்து வந்த வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மேலும் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட காரணத்தினால் மாற்று வழியில் செல்ல எதிர் திசையில் வாகனங்கள் சென்றதால் இரு மார்க்கத்திலும் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து விபத்துக்குள்ளான வாகனங்களை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீர் செய்தனர். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னையில் ஆணழகன் போட்டி நடைபெற்றது. சென்னை ஆலந்தூரில் உள்ள தனியார் மேல்நிலைப் பள்ளியில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 101வது பிறந்த நாளை முன்னிட்டு கலைஞர் கோப்பை விருது என்கிற அனைத்து எடை உடையவரும் கலந்து கொள்ளக்கூடிய மிஸ்டர் தமிழ்நாடு 2024 ஆணழகன் போட்டி நடைபெற்றது. போட்டிகள் அனைத்தும் உடல் எடை, வயது, மாற்றுத்திறனாளிகளுக்கான அடிப்படையில் என மொத்தம் 12 பிரிவுகளில் ஆணழகன் போட்டி நடத்தப்பட்டது. காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட திமுக இளைஞரணி அமைப்பாளர் கோல்டு பிரகாஷ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் கலந்து கொண்டு முதல் 3 இடங்களை பிடித்தவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். பொன்னேரி அருகே பெயிண்ட் மூலப்பொருட்கள் சேமிப்பு குடோனில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டதால் 6 வாகனங்களில் வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் தீவிரம் காட்டினர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி விச்சூரில் தனியாருக்கு சொந்தமான பெயிண்ட் மூலப்பொருள் சேமிப்பு கிடங்கு உள்ளது. இந்த கிடங்கில் இன்று பிற்பகல் திடீரென தீப்பற்றி எரிந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்த தீயணைப்பு வீரர்கள் 6க்கும் மேற்பட்ட வாகனங்களில் வந்து தீயினை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். தீ விபத்து காரணமாக இந்த பகுதியில் வானுயர கரும்புக்கு எழுந்து புகை மண்டலமாக காட்சியளித்தது. பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் இந்த தீ விபத்தில் எரிந்து சேதமானதாகவும் யாருக்கும் காயம் ஏற்படாமல் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.